Hey, this is Venkat for venkafin.com. நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் தான் பண்ணுறேன். தென் ஐ வில் கனெக்ட் டு த ரிலேபிள் பர்சன் ஆர் பீப்புள் பை ஆன்லைன். இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் நான் கன்சல்டிங் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோ ஸ்பேம் பாலிசி நான் கீப் அப் பண்ணுவேன். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஹேவிங் செட் தட், சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் வேற எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் வாங்கிப்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நான். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். அவங்க ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. யாரோ ஒரு ப்ராடக்டை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பிராண்ட் பற்றி என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். பட் இவென்ச்சுவலி அந்த பிராண்டை நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு சரி ஓகே இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அந்த பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணல. பட் அவங்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. சரி ஓகே இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இவர் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அதை தான் நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் ரெக்கமெண்டே பண்ணியிருக்க மாட்டேன் இந்த பிராண்டுன்னு சொன்னப்பறம் சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும்ல நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஐ கேன் கிவ் அ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அண்ட் அட்லீஸ்ட் 3 பிராண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ டூயிங் டிஜிட்டலி தீஸ் டேஸ். ஆனால் கிளைண்ட் வந்து மறந்து போய் சொல்றதில்ல, அதை யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க. கன்சல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. யார்கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணி ப்ராடக்டை வாங்குறீங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிள். அது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அட்வைசராக இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அந்த பர்டிகுலர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கஸ்டமர் சப்போர்ட் பீப்புள், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் ஆர் செட்டில் த கிளைம். நடுவில் நான்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கே பிஸ்னஸ் கொடுத்தவர் இன்னைக்கு நான் இந்த டேட்டாவை சொல்லிட்டு ஐ வில் ப்ரொசீட் ஃபர்தர். இவர் நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி நைட் டைம் ஒரு நாள் மெசேஜ் பண்ணார். இஸ் அன் என்ஆர்ஐ. ஒரு கொஞ்சம் டீசெண்டான ஹை ப்ரீமியம் 5 லேக் மேலே ப்ரீமியம் கட்டுறவர். அவருக்கு அவசியமே இல்லை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல்ஸ்க்கு இவர் டார்ச்சரிங்கும். அதை விட்டுட்டு எம் மூலியமா வாங்கினார். இப்போ ப்ரைவேசி பாலிசிக்கு எல்லாமே சொல்ல முடியாது. இவருக்கு ஒரு சின்ன இஷ்யூ பண்ணி விட்டாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில். எனக்கு இந்த 2-3 நாளாக அவ்வளோ மன உளைச்சல். நல்ல வேலை நான் மாத்திரம் இல்லை, இன்னொரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னுடைய டாப் கான்டாக்ட்ஸ் வச்சு டாப் மேனேஜ்மெண்ட்டில் மூவ் பண்ணுறேன். அந்த கம்பெனி மூலமாக மூவ் பண்ணுறேன். கடைசியில் ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த பிராண்டில் அட்லீஸ்ட் கொஞ்சம் லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து யார் எனக்கு வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்க பேரை சொல்லி இவங்க பண்ணலைன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு மும்பையிலேருந்து அவர் வந்து இனிமேல் எந்த பிரச்சனாலும் எனக்கு இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை எவ்வளோ நம்பியிருப்பார் அவர். ஸோ அவங்களுக்கு நான் லைஃப் டைம் கமிட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு எங்கேயாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையோ வேற யார்கிட்டயோ வாங்கிட்டு என்ன ரெஸ்பான்சிபிளாக சொல்லிடாதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்ற கேளுங்க. இதை தான் இந்த டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவை போட்டால் தான் நிறைய பேர் புரியுது. சி இங்கே பாருங்க, இவ்வளோ பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என் வீடியோவே பார்ப்பாங்க. இவன் கன்சல்டிங் வேணும்னு கேட்குறான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கிக்குவாங்க. அப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது இன்னுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ தான் வீடியோ பார்த்தாங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனிவே, ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் லோன் பாலிசி வாங்கின அப்புறமும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அதை நான் ரிவ்யூ பண்ணும்போது ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் கொடுத்தாங்க, பிராண்ட் XYZ இந்த மாதிரி ஒரு பிராண்டில் வாங்கியிருப்பாங்க. அதை ரிவ்யூ பண்ணிடுவேன். இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 மாதமாக இதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்புகிற பிளாட்ஃபார்ம், நீங்கள் நம்புகிற அட்வைசர், நீங்கள் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். வீடியோ போடுறணும், என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். அதில் ஒரு ஒரு மொக்க பிராண்டாக இருக்கும். அதில் வாங்கிட்டு இவங்களுக்கு என்னன்னா, நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா அதை வச்சுக்குவாங்க. அப்படியே நான் இதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன்னு நான் கிளியராக சொல்லிடுவேன். நான் எனக்கு அந்த பிராண்ட் மேலே இந்த ட்ரஸ்ட் தான். அது என்னுடைய பிராண்ட் ட்ரஸ்ட் கிடையாது. உதாரணம் சொல்ற கேளுங்க. அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம மக்களுக்கு ஒவ்வொரு பிராண்ட் மேலேயும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் ட்ரஸ்டே நான் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ மை வியூஸ் ஆக்சுவலி வியூ ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளோதான். ஸோ சம்மரி என்ன எழுதிடுவேன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் என்கிட்ட வாங்காமல் கன்சல்டிங் மாத்திரம் பண்ணுறவன்ட்டு என்னோட சஜஷன் இது. ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஸோ மைனர் ட்வீக்ஸ் இல்லைன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சில பிராண்ட் மேலே உனக்கு ஒரு
அவங்க ஒரு பிராண்டில் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம அதை போய் மாற்றவே கூடாது, ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது, நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் சொல்லலாம், அப்புறம் நம்ம ஒதுங்கிக்கணும் நம்ம. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரம் என்ன சொல்லுவேன்னா, அது கோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டெல்லிங் என் நம்பரை டெலிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பண்ணுறது கன்சல்டிங், எனக்கு பிஸ்னஸ் கிடையாது. யூ ஆல்ரெடி பாட் சம் மிட்டாய், ஸோ ஒய் சுட் யூ. ஏன்னா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இவங்க ஃபேமிலி வந்து இன்சூரன்ஸ்னு ஏதாவது இந்த நம்பரை சேவ் பண்ணி அவர் வந்து உங்ககிட்ட வாங்கினாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளைம் சப்போர்ட் கேட்புருவாங்க. என்னுடைய கிளைண்ட்டு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். அதனால இந்த டிஸ்க்ளைமரை எழுதி அனுப்பிடுவேன் நான். அவங்க சேட்டிங் இதுலேயே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோ த ரிவ்யூடு லைஃப் இன்சூரன்ஸ் பிராண்ட் டஸ் நாட் ஹேவ் அ குட் பிராண்ட் ரெப்யூட்டேஷன். அதனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல. இது உங்களுடைய டெசிஷன், இது கஸ்டமர் டெசிஷன். இது நீங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா டாப் பிராண்ட்ஸ்லேயே பிரச்சனை வரதான் செய்யும். 1000 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு டாப் பிராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு கணக்கு இருக்குது. அவுட் ஆஃப் 10,000 பாலிசிஸ் 3 கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அவுட் ஆஃப் 10,000 பாலிசிஸ் 80 கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அவுட் ஆஃப் 10,000 இதுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு ஒரு கணக்கு இருக்குது. சின்ன சின்ன பிராண்டில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ பெரிய பிராண்ட்லேயும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால ரிவ்யூ பண்ணும்போது இந்த டிஸ்க்ளைமர் நான் கிளியராக சொல்லிடுவோம். இது உங்கள் பொறுப்பு. உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாச்சு, நீங்களாச்சு, எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்களோ அவங்களாச்சு, இல்லை எந்த அட்வைசர் வாங்கலோ அவங்களாச்சு, என்ன ரெஸ்பான்சிபிள் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லிடுவேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீ புரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி நான் வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து எதுவும் வாங்கிடாதீங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, லைஃப் இன்சூரன்ஸ் எந்த பிராண்டில் வாங்குறீங்களோ அந்த கம்பெனி இது நீங்கள் கரெக்டாக மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை சொல்ல வாங்கியிருந்தீங்கன்னா தட் கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள், தட் இஸ் சோலி ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து ஒரு அட்வைசர் மேலே பழிய போடுறாங்க. பட் எகெயின் தே ஆர் த ஒன் ஹூ சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனிவே எகெயின் அந்த அட்வைசரும் உயிரோடு இருந்தாருன்னா, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இல்லாட்டி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்க இல்லையா, அதை தான் நீங்கள் நம்பியிருக்கீங்க. அவங்க தான் அவங்களுக்கு தான் உங்கள் பிஸ்னஸை கொடுத்துருக்கீங்க. தே ஆர் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கன்சல்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பைசின்னு ஒரு பிராண்ட் சொன்னாங்க, நான் இதில் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ தட் வே ஒரு பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். வாங்கினப்பறம் நீங்கள் ஆல்ரெடி கம்பெனி பின்னு ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் அதை வந்து ஏன்னா ஐ வில் சே பிகாஸ் ஐ கால் இட் அஸ் இமெயில் இண்டஸ்ட்ரி. ஒரு இமெயில் பண்ணி எதை வேணாலும் மாற்றிக்கூட இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஐ ட்ரை டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களோட டெசிஷன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் வாங்குவோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்கும், இல்லாட்டி மும்பையில் இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு தான் அந்த டேக்ஸ் போகுது, அந்த ஸ்டேட்டு தான் நல்லா இருக்க போகுது. சும்மா தமிழ் வாழ்கன்னு சொல்லிக்க வேண்டியது தான். சரிங்களா? பட் எனிவே ஐ டோன்ட் ஹவ் நாட் மேக்கிங் இட், ஐ டோன்ட் ஹவ் எனி அஃபென்ஸ். வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் keep that life insurance company responsible, keep that online platforms responsible. என்னோட வீடியோவால் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீடியோவை பார்த்துட்டு எந்த பிராண்டையும், அது பிராண்டோடைய ஃப்ளேவர் எதுவுமே வாங்காதீங்கன்னு சொல்கிறது. நான் கன்சல்டிங் பண்ணுறவங்கள்ட்டையும் பாலிசி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லும் போது, யார்ட்டையோ வாங்கியிருக்கிறீங்க, அதை நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் லைஃப் டைம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன். இந்த டிஸ்க்ளைமரை வந்துட்டு எப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா, கன்சல்டிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2-3 பேருக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நான் சொன்ன பிராண்டிலே நீ வெளியில் போய் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுலேயும் பிரச்சனை வந்துச்சுனாக்கா யார் சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு விரும்பி பிஸ்னஸ் தூக்கி கொடுத்துருக்கீங்களோ அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.